கலைஞர்களே, அன்பான வேண்டுகோள், ஊர்வலத்தில் எழுச்சி மிகு ஊர்வலத்திலே தமிழருடைய வீரத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டுகிறது. இந்த முழக்கத்திலே கலந்து கொண்ட வீரம் கலை பண்பாட்டை வலியுறுத்தி ஆடி பாடி மகிழ்ந்த கலைஞர்கள் அனைவருக்குமே பாராட்டு சான்றிதழ்கள் அமைச்சர் பெருமக்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். ஆகவே தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொடுக்க ஒத்துழைப்பை நல்குமாறு ராஜரத்னம் வேலூர் குழுவினரும் TMS மணி திருச்செங்கோடு குழுவினருக்கு நாமக்கல் ஓசை நிகழ்ச்சியின் சார்பாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் நாமக்கல் தமிழ் அமைப்புகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் குறித்தாக்கிக் கொள்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. அடுத்த நிகழ்ச்சியாக பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் நாட்டுப்புற கிராமிய நிகழ்ச்சிகள். நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த பாரம்பரிய கிராமிய கலைஞர்கள் அனைவருமே இப்பொழுது கலை விழாவாக துவங்கியிருக்கிறார்கள். இந்த இனிய விழாவை மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு அண்ணா காந்திசீலன் ஐயா அவர்கள் இப்பொழுது முரசொலித்து துவங்கி வைப்பார்கள் என்பது அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாமக்கல் மாவட்டத்தின் சார்பிலே தமிழகத்தினுடைய முதல்வர் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவருடைய எதிர்பார்ப்பை, அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றுகிற முகமாக நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவருடைய தலைமையிலே காலையிலிருந்து இன்றைக்கு பல்வேறு நிகழ்வுகள் நம்முடைய மாவட்டத்தில் நடந்திருக்கிறது. நிகழ்ச்சியிலே காலையிலே காவிரி தாயை காப்போம், அந்த காவிரியை தூய்மைப்படுத்துவோம் என்கிற உறுதிமொழியோடு காலையிலே காவேரியிலே மலர் தூவப்பட்டது. நம்முடைய பாரம்பரிய விளையாட்டாக மாட்டு வண்டி ஓட்ட பந்தயமும் மாட்டு வண்டி ரேஸும் குதிரை பந்தயமும், அதற்கு பிறகு ஏதோ பெரிய மாநகரங்கள் மட்டுமே நடைபெற இருக்கிற அந்த டாக் ஷோ, நாய்கள் கண்காட்சி, இதெல்லாம் பத்திரிகையில் தான் நாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கு நீங்கள் அமர்ந்திருக்கிற இதே இடத்துல மதியம் நடைபெற்றது. இந்த நிகழ்வுடைய இறுதியாக இன்றைக்கு நம்முடைய தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியத்தை இன்னும் நாம் அதோடு இருக்கிறோம், அந்த பழமைகளை நாம் நினைவு கூறுகிற அந்த முகத்தானும் மேலை நாட்டு மோகத்தை நம்முடைய கலைகளும் அதற்கு இணையானது என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த நிகழ்விலே நடன கலைஞர்கள் இங்கே மேடையிலே பல்வேறு பாடல்களை பல்வேறு திறமைகளை நம் முன்னே காட்ட இருக்கிறார்கள். நம்முடைய தமிழகத்திலே மட்டுமல்ல, அருகில் இருக்கிற மாநிலத்தில் இருப்பவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிற நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கிற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர், அவரோடு இணைந்து பணியாற்றியிருக்கிற அதிகாரி பெருமக்கள், அதற்கு மேலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பல்வேறு உள்ளாட்சி மன்றத்திலே பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகள், இந்த விழாவை சிறப்பிக்கிற வகையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற கலைஞர் பெருமக்கள், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வருகின்றிருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், அத்துணை பேருக்கும் இந்த நேரத்திலே புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, முதல்வர் அவருடைய எண்ணம் தமிழ் திருநாளை தமிழ் தை 1ஆம் தேதி அன்று புத்தாண்டாக கடந்த ஆண்டு அறிவித்தார்கள். தை திங்களை தமிழர் திருநாளை நாம் எழுச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழ் புத்தாண்டையும் இணைத்து இன்றைக்கு விழாவாக எடுக்க வேண்டும் என்கிற அந்த மாபெரும் நோக்கத்தோடு முதல்வருடைய எண்ணத்தை நிறைவேற்றுகிற நிகழ்வாக இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் நாம் கண்டுகளித்திருக்கிறோம். வீடுகளிலே தொலைக்காட்சி மட்டும்தான் பொழுதுபோக்கு, திரையரங்கு தான் பொழுதுபோக்கு என்கிற அந்த எண்ணத்தை மாற்றி நம்முடைய கலைஞர்களும் இருக்கிறார்கள். நமக்கு தெரியாமலேயே தமிழகத்திலே பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய திறமை மிக்க குழுக்கள் இருக்கிறது என்பதை
நிரூபித்து காட்டுகிற வகையிலே இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வெளி மாநிலத்திலிருந்தும் நம்மை மகிழ்விக்க பல்வேறு தோழர்கள் தோழிகள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். கல்லூரி பள்ளிகளிலிருந்தும் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடைபெறுகிற நிகழ்ச்சி. இங்கே வந்து பார்த்ததற்கு பிறகுதான் நானே வியந்து போனேன். இவ்வளவு பெரிய கூட்டமா பொங்கலேன்றும் கட்டாயம் தொலைக்காட்சி பட்டியல் தான் இருப்பான் நம்ம கலெக்டர் சொன்னேன். நம்ம ஆட்கள்லாம் வந்து இங்கே வந்து உட்காந்து பார்க்கறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை சார். இருந்தாலும் முயன்று பார்ப்போம், இந்த நிகழ்வை துவங்கி வைப்போம். இது ஓராண்டு ஈராண்டு ஆனதற்கு பிறகு கட்டாயம் இதற்கென்று ஒரு மரியாதை கிடைக்கும் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவருடைய முயற்சியிலே இந்த நிகழ்ச்சி துவக்கப்பட்டிருக்கிறது. முதல் ஆண்டிலேயே இன்றைக்கு ஆயிரக்கணக்கானோர் இங்கே குழுமி இருக்கிறோம். நம்முடைய இந்த மேடை அமைத்திருக்கிற பகுதி அரசியல் கூட்டத்திற்கு மட்டுமே பயன்படுத்திய மேடை இது. இந்த பகுதி, இந்த குளக்கரை திடல், பல்வேறு தலைவர்கள் இங்கே உரையாற்றி இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரத்தை காண்பதற்கு, நம்முடைய மக்களுடைய பழமையை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக சமைத்து சாப்பிட்ட உணவுகளை இன்றைக்கு புதுமையாக அங்கே நம்முடைய குழந்தைகள்லாம் வாங்கி சென்று உண்ணுகிற அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்களோ, அதே போல நம்முடைய கலாச்சாரத்தை நினைவுபடுத்துகிற வகையிலே, நம்முடைய கலைஞர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிற வகையிலே தொடர்ந்து இந்த ஆண்டு போல தொடர்ந்து நடைபெறும். இதை காட்டிலும் இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளை அடுத்த ஆண்டு நீங்கள் கொடுக்கிற உற்சாகத்தை பொறுத்து நீங்கள் வருகிறது எப்படி இந்த நிகழ்வை உற்சாகப்படுத்தினீர்கள் அதுபோல தொடர்ந்து அந்த உற்சாகத்தை வழங்குங்கள், ஆதரவினை தாருங்கள். இந்த நிகழ்ச்சி சிறப்புற உங்கள் அத்தனை பேரையும், இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கிற அத்தனை பேர்த்திற்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் இந்த மக்களின் சார்பிலும் நன்றியினை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நாங்கள் துவங்கி வைக்கின்றோம். மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்கள் முரசொலி உலக நாமக்கல் ஓசை நிகழ்ச்சியை துவக்கிறார்கள். கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாமக்கல் ஓசை, நாமக்கல் ஓசை, நாமக்கல் ஓசை என்ற ஒரு மாபெரும் எழுச்சி முழக்கத்தை மத்திய அமைச்சர் அவர்கள் திறப்பித்து வைக்கிறார்கள். வணக்கம் இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தான் வணக்கம். நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்குந்தான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தம் எல்லாத்தையும் குடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே, நெத்தியிலே இடி இடிக்கும் தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. புத்தம் புது பாட்டு வந்த